இவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 25 முதல் கடகராசிக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பாக இந்த 25 பிறகு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. இந்த ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்களான இந்த இரு கிரகங்களும் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்க இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், மிதுனத்தில் ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதன் பலனாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்க இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால சிறு சிறு காரியங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டி இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகை பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நிகழும் போது கிடைக்க இருக்குது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்லங்க, அத்தகைய தருணங்கள்ல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே நமக்கு தெரிவித்து வழிகாட்டி நம் வாழ்விற்கு ஒரு ஒளிவிளக்காக திகழ்கிறது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சக ஊழியர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்பதையே இந்த காலகட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. மனித வாழ்க்கை நமக்கு நாமே சில தருணங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதை கடகராசினியர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சிம்மம் மற்றும் கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை காலகட்ட கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. மேலும் சக கூட்டாளிகளில் ஒருவர் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அத்தகைய தருணங்கள்ல சுதந்திரமாக நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள்
நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள 4 கிரக கூட்டணி உங்களுக்கு நன்மை தர வாய்ப்பில்லைங்க. எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பங்கள் ஏமாற்றத்தளிக்குங்க. வருமானம் சீராக இருக்குங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அஜாக்கிரதையினால் பணத்தை இழக்க நேரிடும். அதனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் இயக்குநர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்படக்கூடும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உதவிகரமாக இருக்கிறாருங்க. கட்சியில் ஆதரவு நீடிக்குது. அஷ்டம சனியினால் உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை உருவாக கூடுங்க. அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த சிம்மம் மற்றும் கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியாக பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. குறிப்பாக வாகனம் ஓட்டுவதில் அதிக கவனம் வேண்டுங்க. காரணம் ஜென்மராசி செவ்வாயும் 8ஆம் இடத்தில் சனி பகவானும் இருப்பதாங்க. இத்தகைய கிரக நிலைகள் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும். அதுவும் இரவு நேரங்கள்ல என்பதால அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி மற்றும் ராகு அனுகூலமாக இல்லைங்க. அதிலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பது வயல் பணிகளின் போது விபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. இதனால் இக்காலகட்டங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் பொறுப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இரவு நேரங்கள்ல அதே போல இரவு நேர பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். திருமண மாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய பிரச்சனை ஆரோக்கிய குறைவும் தேவையற்ற அலைச்சலும் தாங்க. கூடுமான வரைக்கும் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல தரக்குறைவான உணவகங்கள்ல உண்ண வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. காலகட்டங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருப்பாம்பரம், திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது கடகராசினியர்களுக்கு. அது மட்டுமில்லாமல் இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவிற்கு சர்ப்ப பிரீத்தி பரிகாரங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.